வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். நம்ம டே டு டே லைஃப்பில் அடிக்கடி நம்ம அதை பேசுவோம் இல்லைங்களா? பாருங்கள், நான் இப்போ தான் வந்தேன், அவர் இப்போ தான் போனார், நாங்கள் இப்போ தாங்க சாப்பிட்டோம், கண்ணன் இப்போ தாங்க படித்தான், நான் இப்போ தான் அவனை பார்த்தேன், ஒரு விஷயம் இப்பதான் நடந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இப்பதான் நான் வந்தேன், எங்க அம்மா இப்பதாங்க போனாரு. அப்புறம் என்ன சொல்லலாம்? எங்க அப்பா இப்பதான் கடைக்கு போனாரு. இந்த இப்பதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் மேக் பண்ணி எப்படி பேசுறது அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எல்லா சென்டென்ஸுமே பாருங்களேன். நான் இப்பதான் வந்தேன், நான் இப்பதான் படிச்சேன், நான் இப்பதான் சாப்பிட்டேன், இப்பதான் தூங்கினேன், இப்பதான் நான் அந்த படத்தை பார்த்தேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. இது எல்லாமே முடிஞ்சு போன விஷயம் தானே. முடிஞ்சு போன ஒன்னதானே இப்பதான் நான் அதை செஞ்சேன், இப்பதான் அந்த பஸ் போகுது, இப்பதான் அந்த பஸ் வந்துச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? இப்ப முடிஞ்சு போன ஒரு விஷயத்த இப்பதான் நடந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதை எப்படி பேசலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது. ரொம்ப 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 ஈஸியான வே இது. பாருங்க, மழை இப்பதான் நின்றுச்சு, மழை இப்பதான்ப்பா நின்றுருக்கு சொல்றோம் இல்லைங்களா? இதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மழை நின்றுடுச்சு அப்படின்னு இயல்பா சொல்லும். இந்த இப்பதாங்கிற வார்த்தையை சேர்க்காம இயல்பா சொல்லும். மழை நின்றுடுச்சு அப்படின்னு சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம்? The rain. இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போன ஒரு விஷயத்த, அதாவது ஒரு நிமிஷமோ இல்ல பல நிமிஷமோ இல்ல நொடியோ, ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த இப்ப நம்ம சொல்றோம் இப்பதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இப்பதான் நடந்தது இல்ல, இப்பதான் நடந்து முடிஞ்சுது அப்படிங்கறத இப்ப நம்ம சொல்றோம். பாருங்க, மழை பெஞ்சு முடிஞ்சிருச்சு, ஆனா இப்ப என்ன சொல்றோம்? இப்ப போன்ல கேட்பாங்க, என்ன மழை பெஞ்சிட்டு இருந்தது, நீ மழை நின்றுடுச்சா? இப்பதான் நின்றுச்சு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் இப்ப இந்த ரெயின் ஸ்டாப்டு. The rain stopped அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை நின்றுடுச்சு அப்படின்னு அர்த்தம். எப்ப நின்றுச்சு? அடுத்த கொஸ்டின். இப்பதான். இப்பதான்ங்கிறதுக்கு just now. நல்லா கவனிங்க, இப்பதான் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணுங்க? just now சொல்லணும். இப்ப இவங்களை ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து சொல்லிட்டோம்னா இந்த சென்டென்ஸ் வந்துடும். மழை இப்பதான் நின்றுச்சு, மழை இப்பதான் நின்றுச்சு. இது அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். The rain. The rain stopped. The rain stopped just now. மழை இப்பதான் நின்னுச்சு அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? இப்ப ஜஸ்ட் நவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்பதான் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயம் இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம ஜஸ்ட் நவ் பயன்படுத்தி பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். இது சப்ஜெக்ட், இது verb to. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவ இப்பதான் அதை வாங்கினான். ஏதோ ஒரு பொருளை கடையில அவ வாங்கியிருக்கலாம். வீட்டுல இருந்து அம்மா போன் பண்ணுவாங்க, அதை வாங்கிட்டாளா அப்படின்னு. இப்போ என்ன சொல்லலாம்? வெள்ளம் வச்சுக்கலாம். இப்ப அம்மா வெள்ளம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, இன்னும் 2-3 ஜாமான் சொல்லலாம். இல்ல ஒரு பொருளை மறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், என்ன அதை வாங்கிட்டாளா, அவ பொட்டுக்கல்ல வாங்கிட்டாளா? வாங்கிட்டா, இப்பதான் அதை வாங்கினா, இப்பதான் அதை வாங்கினா சொல்றோம் இல்லைங்களா? அதை எப்படி சொல்லலாம் பாருங்க. she. இப்பதாங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? just now சொல்லுவோம். அதர் அப்படின்னா இட்டு சொல்லலாம். வாங்கிறதுக்கு பை சொல்லுவோம். அதுக்கு verb to என்ன சொல்லுவோம்? bought. பை bought. ஓகேவா? இதுதான் இப்ப சென்டென்ஸ். இப்ப சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்லுங்க. she bought. அவ வாங்கினாள். she bought it. she bought it. அவ வாங்கினா, அத வாங்கினா. எப்ப வாங்கினா? just now. இப்பதான் அத வாங்கினா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுல என்ன நல்லா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. இது இப்ப நவ், இப்பதான் நம்ம சொல்றோம். ஆனா எதை சொல்றோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, சில நிமிடங்களுக்கு
நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம், ஜஸ்ட் நவ் சேர்த்து சொல்றோம். ஓகே, காட் இட்? நடந்து முடிஞ்சு போன விஷயத்த சொல்றோம். ஓடிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, அந்த படம் இப்பதான் முடிஞ்சுது. அந்த படம் இப்பதான் முடிஞ்சுது. இப்ப நம்ம ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம நம்ம அம்மாவோ அப்பாவோ இல்லை நம்ம ஃப்ரெண்டோ நானும் தான் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நம்ம 2 பேரும் முடிவு பண்ணியிருப்போம். அவங்க ஏதோ ஒரு காரணத்தால வராம இருந்திருக்கலாம். நம்ம மட்டும் அந்த படத்தை ஃபுல்லா பார்த்து முடிச்சிடுறோம். அப்புறம் தான் வருவாங்க. ஐயோ அந்த படம் முடிஞ்சிருச்சா? இப்பதான் முடிஞ்சுது. அந்த படம் இப்பதான் முடிஞ்சுது சொல்றோம் இல்லைங்களா? பாருங்க, அந்த படம், இதுதான் இந்த இடத்துல சப்ஜெக்ட். த ஃபிலிம் இல்லைன்னா த மூவி முடிஞ்சிருச்சுங்கிறதுக்கு என்ன சொல்லலாங்க? ஃபினிஷ்ட், கம்ப்ளீட்டட் சொல்லலாம் இல்லைங்களா? த மூவி ஃபினிஷ்டு. த மூவி ஃபினிஷ்டு, முடிஞ்சிருச்சு. எப்போ முடிஞ்சது? இப்பதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்றோம். ஜஸ்ட் நவ். ஜஸ்ட் நவ் அப்படின்னா இப்பதான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கணுமே, நம்மளுடைய வீடியோஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கலாமே. இப்போ நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் யூஸ் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லலாம்னு பார்த்தோம். இப்போ இதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி தானே. அப்ப இதையா நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம், அப்ப இதை சொல்லிடலாமே அப்படின்னு நீங்க டவுட் கேட்கலாம். வீடியோஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கு இந்த டவுட் வந்திருக்கும். எப்படி பாருங்க, இப்ப இதே சென்டென்ஸை இந்த படம் இப்பதான் முடிஞ்சது அப்படின்னு எப்படி அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல சொல்றது அப்படின்னு பாருங்க. த மூவி ஹேஸ், ஏன்னா சப்ஜெக்ட் இட்டா வரும்போது ஹேஸ் வரும். த மூவி ஹேஸ், இந்த இடத்துல தான் அந்த ஜஸ்ட் சேர்க்கணும். ஜஸ்ட் மட்டும்தான் சேர்க்கணும், ஜஸ்ட் நவ் வரக்கூடாது. ஜஸ்ட் நவ் யாருக்கு வருவாங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் கூட தான் வருவாங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஜஸ்ட் மட்டும் தான் சேர்க்கணும். த மூவி ஹேஸ் ஜஸ்ட் ஃபினிஷ்டு, அவ்வளோதான். ஓ மை காட், ஃபினிஷ்டு. ஓகேவா? பாருங்க, இதுவும் சேம் மீனிங் தான், இதுவும் சேம் மீனிங் தான். இந்த மூவி ஃபினிஷ்ட் ஜஸ்ட் நவ், இந்த படம் இப்பதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்றோம். இங்கேயும் அதான் சொல்றோம், இந்த மூவி ஹேஸ் ஜஸ்ட் ஃபினிஷ்டு, இந்த படம் இப்பதான் முடிஞ்சுன்னு சொல்றோம். அப்ப நீங்க இந்த வேயிலையும் சொல்லிக்கலாம், இந்த வேயிலையும் சொல்லிக்கலாம். ஓகேவா? நம்ம இன்னைக்கு பார்க்கறது ஃபுல்லாவே ஜஸ்ட் நவ் பயன்படுத்தி தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் நவ் ஒன்லி பாஸ்ட் டென்ஸுக்கு மட்டும்தான் வரும். we can use only past tense. Okay, இது just only present perfect tense. Got it? next பாருங்க, டீச்சர் இப்பதான் வந்தாங்க, டீச்சர் இப்பதான் வந்தாங்க அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்லலாம்? the teacher. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவோம்? கம் தானே சொல்லுவோம். கம், கேம். Oh my god, the teacher came. Came தான் இந்த இடத்துல verb to. ஓகேவா? the teacher came, வந்தாங்க. எப்போ வந்தாங்க? இப்பதான் வந்தாங்க. just now, டீச்சர் இப்பதான் வந்தாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதையே நீங்க present perfect tenseல கூட சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? the teacher has just come, இப்பதான் டீச்சர் வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஜஸ்ட் மட்டும் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நவ் யூஸ் பண்றோம்னா பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் டு, அதுக்கப்புறம் ஜஸ்ட் நவ். டீச்சர் இப்பதான் வந்தாங்க, the teacher came just now. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பெல் இப்பதான் அடிச்சது. பெல் இப்பதான் அடிச்சது. பெல் எப்ப அடிச்சது? இப்பதான் அடிச்சதுன்னு சொல்றோம். இப்போ என்ன சொல்ல போறோம் பாருங்க. the bell rang. the bell rang just now. இப்பதான் பெல்லு அடிச்சது, அதாவது ஒலித்தது அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? இப்போ ஜஸ்ட் நவ் யாருக்கு யூஸ் பண்ணணும்?
பாஸ்ட் டென்ஸ். இப்பதான் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு just now பயன்படுத்தி நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் பாருங்க. அவன் இப்பதான் என்ன கூப்பிட்டான், இல்ல அவ இப்பதான் என்ன கூப்பிட்டா அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, சப்ஜெக்ட் யாரு? he. கூப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல கால், கால் கூட ed, கால்டு. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது verb to தான் போடணும். ஓகேவா? he called யாரு? me. he called me just now. இப்பதான் அவன் என்ன கூப்பிட்டான் அப்படின்னு சொல்றோம். ஓகே, got it? full stop. he called me just now. இப்பதான் அவன் என்ன கூப்பிட்டான் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் இப்பதான் என்னோட வீட்டு பாடத்தை முடிச்சேன். இப்ப நம்ம வீட்டுல உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருப்போம். ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க லேட்டா வந்திருப்பாங்க, நம்ம அதுக்குள்ள எழுதியே முடிச்சிருவோம். அவ வந்து என்னப்பா முடிச்சிட்டியா? இப்பதான் எழுதி முடிச்சேன், இப்பதான் எழுதி முடிச்சேன் அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, ஐ கம்ப்ளீட்டட், இல்லைன்னா நீங்க ஃபினிஷ்டு கூட வச்சுக்கலாம். ஐ கம்ப்ளீட்டட், நான் முடிச்சிட்டேன். என்னத்தை முடிச்சேன்? ஐ கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன். எப்போ முடிச்சேன்? ஜஸ்ட் நவ், இப்பதான் முடிச்சேன். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் நவ ஒரு சென்டென்ஸ்ல லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, ஐ கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க் ஜஸ்ட் நவ். நான் இப்பதான் என்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சேன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு சென்டென்ஸ், அவன் இப்பதான் அவனோட ஹோம்ஒர்க்கை முடிச்சான்னு சொல்லணும். இப்போ அப்பா போன்ல கேட்பாரு, என்ன அவன் படிச்சிட்டானா, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டானா? அவன் இப்பதான் அவனோட ஹோம்ஒர்க்கை முடிச்சான் அப்படிங்கிறத எப்படி சொல்லாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அவன் இப்பதான் அவனுடைய வீட்டு பாடத்தை முடிச்சான் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லாங்கிறத சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நாங்க இப்பதான் வீட்டை சுத்தம் செஞ்சோம். நாங்க இப்பதான் வீட்டை சுத்தம் செஞ்சோம். இப்ப நம்ம வீட்டுல இருப்போம், யாராவது ஃப்ரெண்டு வந்து என்ன வீடெல்லாம் எப்படி இருக்கு, சுத்தம் செய்யவே இல்லையா அப்படின்னு கேட்கறான்னு. ஐயோ நீங்க வேறப்பா, நாங்க இப்பதான் சுத்தம் செஞ்சோம், நாங்க இப்பதான் சுத்தம் செய்தோம் அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப பாருங்க, we, நாங்கள், சுத்தம் கிளீன், கிளீன்டு, verb to தானே போடணும். we cleaned the house. we cleaned the house just now. நாங்க இப்பதான் வீட்டை சுத்தம் செய்தோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, got it? we cleaned the house just now. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, பாருங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் இப்பதான் அவங்க கிட்ட கேட்டேன், நான் இப்பதான் அவங்க கிட்ட சொன்னேன் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? உங்க ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். பாருங்க, நான் இப்பதான் அவங்க கிட்ட கேட்டேன். ஐ கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல ஆஸ்க், அவங்க கூட ஈடி செய்யணும். ஆஸ்க் இதுதான் verb to. ஐ ஆஸ்க் யார்கிட்ட? அவங்க கிட்ட, them. நான் இப்பதான் அவங்க கிட்ட கேட்டேன். இல்லைன்னா him கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? ஐ ஆஸ்க் him. ஆஸ்க் himனா அவர்கிட்ட அப்படின்னு வரும். இது அவங்க கிட்ட அப்படின்னா them. ஐ ஆஸ்க் them, நான் அவங்க கிட்ட கேட்டேன். எப்ப கேட்டேன்? just now. இப்பதான் நான் அவங்க கிட்ட கேட்டேன். ஐ ஆஸ்க் them just now. இங்க பாருங்க, இப்பதான் உங்ககிட்ட சொன்னேன், இப்பதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், நீ அதே மாதிரியே வந்து சொல்ற என்கிட்ட சொல்றோம் இல்லைன்னா, இப்பதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இதை எப்படி சொல்லலாம்? சாரி, ஐ told. verb to தானே போடணும். இந்த verb எல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் சொன்னேன், ஐ told. நான் சொன்னேன் யாருக்கிட்ட? ஐ told them. நான் அவங்க கிட்ட சொன்னேன். ஐ told them. நான் அவங்க கிட்ட சொன்னேன். எப்ப சொன்னேன்? இப்பதான் சொன்னேன். just